தலைப்பு: மூடு பட்டறையில் மூச்சு முடிந்த இரவு. கதை: நகரத்தின் ஓரத்தில் பழைய ஒளிவிடந்த வீடு ஒன்று இருந்தது. அந்த வீடு ஆண்டாண்டாக பூட்டியிருந்தது. அது ஒரு பட்டறை வீடு. வண்ணதசையாளர் ஆறுமுகம்தான் அங்கிருந்தார். அவர் மறைந்ததிலிருந்து அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நவீன் புகைப்படக் கலைஞர். பழைய, வித்தியாசமான இடங்களை தேடி புகைப்படம் எடுப்பதே அவனுக்கு பிரியமான ஒன்று. ஒரு நாள் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த வீடு குறித்து தெரிந்து கொண்டு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் புகைப்படம் எடுக்கணும் என்ற ஆசை பிடித்துவிட்டது. மறுநாளே அவர்களுடன் அந்த வீடு சென்றார். சுவர் முழுக்க பூச்சிகள் ஓடின. பூட்டிய கதவை தகரம் தகரமாக திறந்து உள்ளே சென்றனர். உள்ளே அடுப்பு, வேலைப்பலகை, பழைய வண்ணங்கள், கைவினைப் பொருட்கள் அனைத்தும் தூசி படிந்து இருந்தன. இது என்ன சத்தம் என்று ரமேஷ் கேட்டான். எதையோ இழுப்பது போல ஓர் ஓசை கேட்கப்பட்டது. படிக்கட்டு கீழே யாராவது இருக்கிறாங்களா என்ற சந்தேகம் எழுந்தது. படிக்கட்டு பகுதியில் இருந்த கதவை திறந்ததும் மூடிய மேல் பக்கம் இருந்து ஒரே தட்டும் சத்தம். இப்போது அனைவரும் பதற்றத்தில். அந்த அடுக்குக்குள் நவீன் மட்டும் சென்று பார்த்தான். மின் விளக்கு பதைக்குது. வழக்கம் போல புகைப்படம் எடுக்கத் தொடங்கினான். அப்போதுதான் சுவற்றில் ஒட்டியிருந்த பழைய நாயகியின் உருவப்படம் மெதுவாக நகர்ந்தது. அச்சத்தில் மின் விளக்கு கீழே விழுந்து சிதறியது. புகைப்படக் கமராவில் காட்சியை பார்த்தபோது நவீன் ஷாக் ஆனான். தானாக கிளிக் ஆன புகைப்படங்களில் தன்னை பின்பற்றும் வெள்ளைச் சேலையில் ஒரு மூடிய முகம். கண்ணைத் தாண்டி திருப்ப பார்க்கும் பனி நிறைந்த பார்வை. அந்த பட்டறையில் இறந்த ஆறுமுகம் மனைவியின் சாயலை மீட்டிக்கொள்ள முயற்சி செய்தாராம். ஆனால் அந்த முயற்சியால் அவளது ஆவி அந்த வீட்டுக்குள் சிக்கி தவிக்கிறதாம் என்று பின்னால்தான் தெரிந்தது. வீட்டில் இருந்து வெளியே வந்தவர்களில் நவீனைத் தவிர மற்றவர்கள் ஏதோ ஒன்றால் பதற்றமடைந்தனர். ஆனால் நவீன் மட்டும் ஓரிரவில் மறைந்துவிட்டான். மூடிய பட்டறையில் இன்று இரவாகும் போதெல்லாம் ஒரு கேமரா ஷட்டர் சத்தம். ஒரு மெதுவான சேலை அலைய. அந்த வீட்டில் வீசும் காற்றில் ஒரு தளர்வான மூச்சு ஒலிக்கிறது.